18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளை, இப்போது எதுக்காக இந்த கருப்பசாமி ஓ மேல கோபத்தோட உன்னை தேடி வந்திருக்கேன் தெரியுமா? இந்த உலகத்திலேயே என்னை பொறுத்த வரைக்கும் விலை மதிப்பும் உள்ள பொக்கிஷம்னா அது நீதான். ஆனால் நீயே உன் அருமை பெருமையை தெரிஞ்சுக்காம சாதாரண பொன் பொருள் காசு பணத்தை போய் பெருசாக நினைக்கிற. எப்போதுமே காசு பணம் மட்டும் இருந்துட்டா உன் வாழ்க்கை நிம்மதியாக இருந்துடாது. நீ மனசில் எந்த அளவு மகிழ்ச்சியோடும் அமைதியோடும் இருக்கிறியோ அதை பொறுத்து தான் உன் மனக்கும்னு நான் உனக்கு பலமுறை சொல்லியிருக்கேன். ஆனால் நீயோ மறுபடியும் மறுபடியும் தேவையற்ற அற்ப விஷயங்களையே பெருசாக நினச்சிக்கிட்டு உன்னுடைய அற்புதத்தை நீ மறந்து போயிடுற. முதல்ல உன்னுடைய உடலையும் உன்னுடைய நலனையும் நீ கருத்தில் வச்சுக்கோ. யாருக்காகவும் உன் உடம்பை நீ கெடுத்துக்க கூடாது. யாருக்காகவோ கவலைப்பட்டு உன் மனசை காயப்படுத்திக்கிட்டு உன் உடலையும் வருத்தப்படுத்தி நோய் நொடிக்கு உள்ளானினா நாளைக்கு உனக்காக யார் வந்து உன்னை பார்ப்பாங்க? யோசிச்சு பாரு. உன் உடல் நல்லா இருந்தால் மட்டும்தான், நீ நல்லா ஆரோக்கியமாக இருந்தால் மட்டும்தான் 4 பேர் உன்கிட்ட வந்து பேசுவாங்க, பழகுவாங்க, எல்லாமே செய்வாங்க. எப்போதுமே எல்லாரையும் பெருசாக நினைக்கிறதும் உயிருக்கு உயிராக உறவாக நினைப்பதெல்லாம் சரி. ஆனால் உனக்கு முக்கியம் உன்னுடைய உடம்பு, உன் வாழ்க்கை. உன் வாழ்க்கையில் நீ செய்யக்கூடிய செயல்கள் எப்போதும் சிறப்பானதாக, சரியானதாக, உயர்வானதாக இருக்கும்படி பார்த்துக்கோ. மற்றபடி உன் வாழ்க்கையில் நீ சந்திக்கிற, நீ பார்க்குற, உன் கூடவே பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்க எல்லாருமே வெறும் வழிபோக்கர்கள் தான். அவங்க பாதியில் உன்கிட்ட வந்து சேருவாங்க, மறுபடியும் பாதி பயணத்திலேயே உன் வாழ்க்கையை விட்டு விலகி போயிடுவாங்க. உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக எப்போதுமே இருப்பது நீயும் நானும் மட்டும்தாங்கிறத நீ மறந்துடாத. உன்னை ஏளனமாக பார்த்து சிரிச்சவங்க முன்னால் நீ கொடிக்கம்பமாய் உயர்ந்து நிற்கணுன்றதை நான் சொன்னதை நீ மறந்துட்டியா என்ன? அடிக்கடி உன்னுடைய சோம்பல் தனத்தாலும் சோம்பேறி தனத்தாலும் கொஞ்சம் ஓய்வெடுத்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலாம், நாளைக்கு செஞ்சுக்கலான்னு எல்லா விஷயங்களையும் தள்ளி தள்ளி வைக்கிறதால தான் உன்னுடைய வெற்றியும் தாமதமாகிக்கிட்டே இருக்கு. இந்த கருப்பசாமி என்னுடைய பரிபூரண அருளையும் ஆசீர்வாதத்தையும் உனக்கு அள்ளி கொடுக்க தயாராக இருக்கும்போது நீ தேவையில்லாமல் நேரங்காலத்தை வீணடிக்காத. கூடிய சீக்கிரமே உனக்கு ஒரு நல்ல வழி பிறக்கும். என்கிட்ட இருக்க அனைத்தையும் என் அன்பு பிள்ளை உனக்காக நான் தருவேன். இப்போது உன் வாழ்க்கையில் இருக்க தடையும் பிரச்சனைகளும் நீண்ட காலம் நீடிக்க விடமாட்டேன். என் அருள் மூலமாக உன் வாழ்க்கையில் நிச்சயமாக நீ வெற்றி பெற்று வளமான வாழ்க்கையை வாழுவாய் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் நிம்மதியும் நிலைக்கும்படி நான் செய்ய போகிறேன். இனிமே நீ கவலைப்பட அவசியமே இல்லை. நீ வார்த்தைகளே வராமல் வெறும் கண்களால் என்னிடம் உரையாடியதும் உன் கவலைகளை உன் மனசுக்குள்ளேயே சொல்லி என்கிட்ட பகிர்ந்துக்கிட்டதும் எல்லாமே என்கிட்ட வந்து சேர்ந்துருச்சு. எதையுமே நீ வாய்விட்டு சொல்லணும்தான்ற அவசியம் இல்லை. நீ கண்களால் பார்த்தாலே, மனசால என்கிட்ட பேசினாலே நீ என்ன சொல்ல வர்றன்னு எல்லாத்தையும் நான் தெரிஞ்சுக்குவேன். இத்தனை நாளாக நீ எதிர்கொண்ட எல்லா துன்பங்களுக்கும் முடிவு வந்துடுச்சு. இனிமே உன் வாழ்க்கையில் நல்லது மட்டும்தான் நடக்கும் என் செல்லமே. அது மட்டும் இல்லாமல் என் அருளால் உன் வாழ்க்கையில் இருந்த தடைகள் எல்லாம் நீங்கி புது புது வாய்ப்புகள் உனக்கு வந்து சேரும். வெற்றி உன்னை தேடி கண்டுபிடிச்சு உன்கிட்ட வந்து உன் வீட்டு கதவை தட்டப்போகுது. நீ இனிமே பயம் கொள்ளவோ தளர்ந்து போயிடவோ வேணாம். என் அருள் மூலமாக இனிமே உன் வாழ்க்கைங்கிறது ஒளிமயமாக மாறப்போகுது. வாழ்க்கையில் எப்போதுமே நிலையானதுன்னா அது அன்பு மட்டும்தான். அதனால் நீ எப்போதும் எல்லாருக்கும் அன்பை கொடுக்கக்கூடிய அன்பு பிள்ளையாக மட்டுமே இரு. உனக்கு கிடைக்கிற மகிழ்ச்சியும் சிரிப்பும் சந்தோஷமும் உன் கூட இருக்கிற மனிதர்களை பொறுத்தது. அதனால் நல்லெண்ணம் கொண்ட நல்ல மனிதர்களை மட்டுமே உன் கூட உறவாக வச்சுக்கோ.